எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தாங்க. நான்வெஜ்ஜில் உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேட்டால் சில பேர் சிக்கன் சொல்லுவாங்க, சில பேர் மட்டன் சொல்லுவாங்க. இது போக மீன் இருக்குது, முட்டை இருக்குது, காடை இருக்குது, கவுதாரி இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? ஆனால் கூட இந்த சிக்கனுக்கும் மட்டனுக்கும் எப்போவுமே போட்டி நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க சிக்கன் தான் நல்ல சத்து, சில பேர் சொல்லுவாங்க மட்டன் தான் சத்து. அதனால தான் ஒரு மருத்துவராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தெளிவான எவிடன்ஸோடி எது பெஸ்ட்டு உடம்புக்கு, எதில் சத்து நிறைய இருக்குது, எது நல்லது பண்ணுது உடம்புக்கு, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இதை வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்போ நீங்கள் சிக்கனை சாப்பிட்ணுமா, மட்டனை சாப்பிட்ணுமா, இல்லை ரெண்டுமே சாப்பிட்ணுமா, அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா முட்டை, மீன் மாதிரியே லீன் ப்ரோட்டீன் கேட்டகரியில் வரும். என்ன டாக்டர் லீன் ப்ரோட்டீன் கேட்டிங்கன்னா, கொழுப்பு சேராத ப்ரோட்டீன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் சிக்கன் எப்போவுமே நம்ம பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மட்டன் பார்த்திங்கன்னா என்ன தான் ப்ரோட்டீன் முதற்கொண்டு பல்வேறு விதமான சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இதில் உள்ள கெட்ட கொழுப்பு நம்ம உடம்பை பாழாப்படுத்திடும். அதனால தான் மட்டன் எப்போவுமே கம்மியாக சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ரெட் மீட் வகையில் வரக்கூடியது இல்லையா? இதே மாதிரி தாங்க பீஃபு, போர்க்கு எல்லாமே அப்படி தான் கம்மியாக தான் சாப்பிடணும். ஒரு 100 கிராம் அளவு கொண்ட சிக்கனையோ மட்டனையோ எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த 100 கிராமில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு புரியும். முதல்ல சிக்கன், அப்புறம் மட்டன். முதல்ல பார்த்திங்கன்னா கேலரிஸ் சொல்கிறோம் இல்லையா? இதுதான் உடம்புல சேரும்போது உடம்பு வெயிட் போடுறது காரணம். அப்போ கேலரி கம்மியான உணவு நல்ல உணவு, ஜாஸ்தி உள்ள கேலரி கெட்ட உணவு. அந்த வகையில் பார்க்கும்போது சிக்கனில் உள்ள கேலரி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சிக்கன் சாப்பிட்டா 165. இதே இது மட்டனில் பார்த்திங்கன்னா 294 இருக்குது. அப்போது கேலரியில் அதிகம் உள்ளது மட்டன். அப்போ உடம்புக்கு நல்லது எது? சிக்கன் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புரதம். இது தாங்க முக்கியமான விஷயம். அந்த புரதத்தை தான் நம்ம நான்வெஜ் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? சிக்கன்லேயும் புரதம் இருக்குது, மட்டன்லேயும் புரதம் இருக்குது. ஒரு 100 கிராம் அளவுள்ள சிக்கனில் பார்த்திங்கன்னா புரதம் வந்து 31 கிராம் இருக்குது. ஆனால் மட்டனில் பார்த்திங்கன்னா 25 கிராம் தான் இருக்குது. அப்போ ப்ரோட்டீனுக்கு பெஸ்ட்டு எது? சிக்கன் தான். மூணாவது பார்த்திங்கன்னா மோசமான விஷயம் ஃபேட்டு இல்லையா? கொழுப்பு உடம்புக்கு நல்லதே கிடையாது. இது எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கனில் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 3.6 கிராம் தாங்க இருக்குது. ஆனால் மட்டனில் 21 கிராம் இருக்குது. அப்போ அதிக கொழுப்பு உள்ளது மட்டன், நல்லதில்லை. நாலாவது பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல்னு சொல்கிறோம் இல்லையா? சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு அதிகம், கெட்ட கொழுப்பு கம்மி. மட்டனில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு கம்மி, கெட்ட கொழுப்பு அதிகம். இது போக கொலஸ்ட்ரால் மோசமான விஷயம் இல்லையா? சிக்கனில் பார்த்தீங்கன்னா 85 மில்லிகிராம் இருக்குது 100 கிராம் அளவுள்ள சிக்கன் நம்ம சாப்பிட்டா. மட்டன் 100 கிராம் அளவு சாப்பிட்டோம்னா 97 மில்லிகிராம் நம்மளுக்கு இருக்குங்க. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மட்டனில் தான் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக மினரல்ஸில் வந்து இரும்பு சத்து அயன் 100 கிராம் அளவுள்ள சிக்கனில் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லிகிராம் இருக்குங்க. மட்டனில் ஒரு 100 கிராம் சாப்பிட்டோம்னா 2.6 மில்லிகிராம் இருக்குது. அப்போ சிக்கனை விட 1 மடங்கு அதிகமாகவே இரும்பு சத்து நம்மளுக்கு மட்டன்லேருந்து கிடைக்குது. அப்போ இதில் வின்னர் வந்து மட்டன். ஜிங்க் சத்து இருக்குது இல்லையா? நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கு முக்கியமான விஷயங்க. சிக்கனில் எவ்வளோ இருக்குது, மட்டனில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். சிக்கனில் 100 கிராம் சாப்பிட்டோம்னா 1 மில்லிகிராம் அளவு தாங்க இருக்குது. ஆனால் மட்டனில் 100 கிராம் சாப்பிட்டா 4 மில்லிகிராம் கிடைக்குது. கிட்டத்தட்ட சிக்கனை விட 4 மடங்கு அதிகமான ஜிங்க் வந்து மட்டனில் இருக்குது. அப்போ இதுலேயும் மட்டன் தான் வின்னர். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? B1லேருந்து B12 வரைக்கும் ஒரு 12 விதமான வைட்டமின்கள் பி காம்ப்ளெக்ஸில் இருக்குது. முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? B12 நரம்புக்கு தேவை. இதே மாதிரி B1, B2, B3 எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு எல்லாருக்குமே நல்லது. இதில் சிக்கனில் பார்த்தீங்கன்னா B3, B6 வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இதே இது மட்டனில் பார்த்தீங்கன்னா B2, B12 அதிகமாக இருக்குங்க. ரெண்டும் ஈக்குவலாக அப்படி முடியுது. ஆனால் முக்கியமான வைட்டமின் பார்த்தா B12 தான் நரம்புக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்து நம்மளுக்கு சிக்கனை விட அதிகமாக கிடைக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா செலினியம். இது ஒரு முக்கியமான சத்துங்க. நம்ம இதயம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த செலினியம் தான் முக்கியமான தேவை. அது இல்லாமல் இம்யூனிட்டி பவருக்கு, உடம்போட பல ஃபங்க்ஷனுக்கு இது தேவைங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கனை விட மட்டனில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் மட்டன் தான் வின்னர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சிக்கன் பெஸ்ட்டு, ஒரு சில விஷயங்கள் மட்டன் பெஸ்ட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு சிக்கன் தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த வைட்டமின்கள், மினரல் பார்த்தீங்கன்னா சிக்கனை விட மட்டனில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே நல்ல உணவு தாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. சிக்கன் அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து, மட்டன் அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. ஆனால் நம்மளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சத்து குறைபாடு நோயை விட இந்த நோய் தான் பெரிய நோய் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல உணவாக இருந்தாலும், அளவாக சாப்பிட்டா நல்ல உணவாக இருந்தாலும் என்னோடய ஓட்டு வந்து சிக்கனுக்கு தான். உங்கள் ஓட்டு எதுக்கு? சிக்கனுக்கு, மட்டனுக்கு? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
மட்டன் வந்து சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லான்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. ஆனா சிக்கன் பார்த்தீங்கன்னா, நீங்க வாரத்துக்கு 2 தடவை கூட சாப்பிட்லாம். அந்த மாரி தான் ஒரு கணக்கு இருக்கு. அதனால சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்கலாம் தப்பில்ல. ஆனா மட்டன் வந்து அளவோடே தான் சாப்பிடணும். முக்கியமான விஷயம் தானே. உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாமா. நன்றி, வணக்கம்.